ஹலோ மக்களே, வெல்கம் டு தி அமேசிங் சேனல். பாலைவனத்தை பசுமையான காடுகளா மாத்த முடியுமான்னு நம்ம கிட்ட யாராவது கேட்டா நம்மளோட பதில் சாத்தியமே இல்லைன்னு தான் வரும். ஆனா சாத்தியமே இல்லாத இந்த ஒரு விஷயத்த சீன அரசாங்கம் சாத்தியப்படுத்தி இருக்கு. எந்த ஒரு பெரிய டெக்னாலஜியோ செலவோ பண்ணாம லட்சக்கணக்கான ஒரு குறிப்பிட்ட வகை முயல்களை மட்டும் பயன்படுத்தி இந்த விஷயத்தை அவங்க சாத்தியப்படுத்தி இருக்காங்க. அப்படி என்ன அவங்க பண்ணாங்க? அந்த முயல்கள் அந்த பாலைவனத்தை எப்படி காடுகளா மாத்துச்சு? இத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இந்த வீடியோ உங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்த போகுது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். சீனாவோட வடகிழக்கு பகுதியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய மாகாணம் தான் இன்னொரு மங்கோலியா. இந்த மாகாணத்துல தான் கபூச்சி பாலைவனம் இருக்கு. சீனாவின் 7வது மிகப்பெரிய பாலைவனமான இது கிட்டத்தட்ட 18,247 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. 1950 மற்றும் 60களில் இந்த பாலைவனத்தை பசுமையான காடுகளா மாத்தற மிகப்பெரிய ப்ராஜெக்ட சீன கவர்மெண்ட் முன்னெடுக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்டோட முதல் படியா அந்த பாலைவனத்தை சுத்தி இருக்கிற கிராமத்துல அதிகப்படியான மரங்களை நடுவதற்கு அந்த கிராம மக்களுக்கு அரசாங்கம் உதவி செய்ய தொடங்கியது. கடந்த வருடம், அதாவது 2024ல இந்த பாலைவனத்தில் இருக்கிற 43% பகுதி மரங்கள் மற்றும் புட்களால சூழப்பட்டிருக்குது. அது சரி, இந்த ப்ராஜெக்டுக்கும் முயல்களுக்கும் என்ன சம்பந்தம் நீங்க கேட்டீங்கன்னா, கபூச்சி பாலைவனத்தை சோலைவனமா மாத்திர இந்த ப்ராஜெக்டுக்கும் முயல்கள் வளர்ப்புக்கும் ஒன்னோடு ஒன்னு தொடர்பு இருக்குது. இந்த ப்ராஜெக்டுக்கு சீன கவர்மெண்ட் ரெக்ஸ் ராபிட் அழைக்கப்படுற ஒரு குறிப்பிட்ட முயல் வகையை பயன்படுத்தி இருக்காங்க. பாலைவனத்தை சுத்தியும் இருக்கிற கிராமங்கள் இருக்கிற விவசாயிகளை இந்த வகை ரெக்ஸ் ராபிட்டை வளர்ப்பதற்கு அரசாங்கம் மானியத்தோட உதவி பண்ண முன்வருது. அரசாங்கம் சொன்ன உடனேயே முயல்கள் வளர்ப்பதற்கு யாரும் முன்வர மாட்டாங்கன்னு அந்த அரசாங்கம் நினைச்சது. ஆனா இந்த விவசாயிகள் எல்லாருமே முன்வந்து இந்த வகை முயல்களை வளர்க்க தொடங்கினாங்க. ஏன்னா அந்த முயல் வளர்ப்புல அவங்களுக்கு அதிகப்படியான லாபம் இருந்தது. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, ரெக்ஸ் முயல்கள் இருக்கிற முக்கியமான அம்சமே அதோட முடிகள் தான். வெல்வெட் மாதிரி இருக்கிற இந்த முடிகள் அந்த முயல்களோட இறைச்சியோட விலையை விட அதிகமானது. இதன் மூலமா அந்த விவசாயிகள் நல்ல வருமானத்தை ஈட்ட தொடங்கினாங்க. எதற்காக சீன கவர்மெண்ட் ரெக்ஸ் ராபிட்ங்கிற இந்த முயல்களை இந்த ப்ராஜெக்டுக்காக தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த வகை ராபிட் அதிகப்படியான குட்டிகளை இடக்கூடியது. அரசாங்கத்துக்கு அதிகப்படியான முயல்களும் தேவைப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, இந்த ரெக்ஸ் முயல்கள் பாலைவன சூழல்களை தாக்குப்பிடிச்சு வாழக்கூடிய தன்மையை கொண்டது. அதனால இந்த முயல்களுக்கு அதிகப்படியான தண்ணீரை அங்க கொடுக்க வேண்டியது இல்ல. செலவும் கம்மி. இந்த முயல்களால வரக்கூடிய வருமானமும் அதிகம்ங்கிறதுனால விவசாயிகள் இந்த வகை முயல்களை விரும்பி வளர்க்க தொடங்கினாங்க. இந்த மாதிரி பலவிதமான கோணங்கள்ல யோசிச்சுதான் சீன அரசாங்கம் இந்த வகை ராபிட்ஸை தேர்ந்தெடுத்தாங்க. தண்ணீர் மட்டும்தான் இந்த முயல்கள் குறைந்த அளவுல குடிக்கும். ஆனா அதிக அளவுல உணவுகளை சாப்பிடக்கூடிய ஒரு முயல் வகை தான் இது. இதை சமாளிக்கிறதுக்காக சீன அரசாங்கம் புத்திசாலித்தனமா ஒரு விஷயத்தை செஞ்சாங்க. அவங்க விவசாயிகளுக்கு அதிகப்படியான பாலைவன வில்வமர கன்றுகளை கொடுத்தாங்க. இந்த வில்வ மரம் பாலைவனத்துல செழிப்பா வளரக்கூடிய ஒரு வகையான மரம். இந்த மரத்தோட வேர்கள் பாலைவன மணல் பகுதிகளில் 300 அடிக்கும் கீழே போய் அந்த மண்ணை அங்கேயே புடிச்சு நிறுத்தி அந்த பாலைவன நிலத்தோட நிலைத்தன்மையை அதிகப்படுத்தும். இந்த மரங்களை பொதுவா பேப்பர் மற்றும் பிளைவுட் தயாரிக்க அதிகம் பயன்படுத்துவாங்க. ஆனா இங்க கபூச்சி பாலைவனத்துல இத முயல்களுக்கு உணவா பயன்படுத்தி இருக்காங்க. வெட்ட வெட்ட மறுபடியும் வளரக்கூடிய இந்த வகை மரங்கள் சின்ன செடிகளா இருக்கும் போதே முயல்கள் அதை சாப்பிடும். சாப்பிட்ட பிறகு கழிவுகளை அந்த பாலைவன மணல்லையே வெளியேற்றும். இந்த முயல்களோட கழிவு மண்ணை வளப்படுத்தும். இதனால அந்த வில்வ மரங்கள் மீண்டும் மீண்டும் அந்த பாலைவனத்துல வளர தொடங்கும். இந்த சுழற்சி மீண்டும் மீண்டும் அங்க நடந்துகிட்டே இருக்கும். இது மட்டுமல்ல, இந்த முயல்கள் மற்ற சிறிய புட்களையும் விதைகளோட சாப்பிடும். இந்த விதைகள் செரிமானமாகாம கழிவு வழியா வெளியே வரும்போது அப்படி வெளியேறின விதைகள்ல இருந்து இன்னும் அதிகப்படியான புட்கள் மீண்டும் முளைக்க தொடங்கும். இதனால பாலைவனத்தை சுத்தி இருக்கிற கிராமங்கள் மிகவும் பசுமையா மாற தொடங்கியது. இதனை தொடர்ந்து அரசாங்கம் அந்த கிராமங்களுக்கு அடுத்தபடியா பாலைவனத்துக்குள்ள தங்களோட கவனத்தை செலுத்த தொடங்கினாங்க. அங்க அவங்க மிகப்பெரிய புல்டோசர்களை பயன்படுத்தி பாலைவனத்தில் இருக்கிற மணல் குன்றுகளை சமதளமா மாத்தினாங்க. அந்த தரையில அவங்க இந்த வில்வ மர கன்றுகளை நட தொடங்கினாங்க. வெறும் மரங்களை மட்டும் இங்க நட்டு வைக்கிறதால பெரிய மாற்றங்கள் ஒன்னும் அங்க ஏற்படாதுன்னு நினைச்ச அவங்க, முயல்களும் இருந்தாதான் இயற்கை சுழற்சி வேகமா நடக்கும்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா அரசுக்கு இயற்கை சுழற்சி வேணுங்கிறதுக்காக பாலைவனத்தை சுத்தி இருக்கிற கிராம மக்கள் தங்களோட வீடுகள்ல வளர்க்கிற முயல்களை தூக்கிட்டு பாலைவனத்துக்குள்ள
பல கிலோமீட்டர் நடந்து போறது சாத்தியமில்லாத ஒரு விஷயங்கிறதால இதை சாத்தியப்படுத்துறதுக்காக சீன அரசாங்கம் பல மில்லியன் டாலர்களை செலவு பண்ணாங்க. இதற்காக அங்க அவங்க புதிய கிராமங்களையே கட்டியிருக்காங்க. அதாவது 2013 மட்டும் 3400 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகை இந்த திட்டத்துக்காக செலவு செய்யப்பட்டிருக்கு. இந்த புதிய கிராமங்கள்ல குடியேறதுக்காக நாட்டின் பல பகுதிகளில் இருந்து விவசாயிகள் இந்த கிராமங்களுக்கு வர தொடங்கினாங்க. அவங்களையும் ராபிட்ஸ் வளர்ப்பதற்கு சீன அரசாங்கம் ஊக்குவிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இந்த வில்வ மரம் பயிரிட்ட பகுதி அதிகமாக தொடங்கி இருக்கு. அது 3 லட்சம் ஏக்கரையும் தாண்டி போயிருக்கு. ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கும் அதிகமான முயல்களை விவசாயிகள் வளர்த்து விற்பனை செய்ய தொடங்கினாங்க. இங்க முயல்களோட பயன்பாடு மட்டும் இல்லாம அதோட முடிகளையும் இறைச்சிகளையும் விவசாயிகள் அதிக விலைக்கு விற்பனை செய்துட்டு வந்தாங்க. அதுவும் குறிப்பா இளம் வயதில் இருக்கிற முயல்களோட முடிக்கு தான் அங்க அதிக மதிப்பு. ஒரு குறிப்பிட்ட பருவத்தை தாண்டின பிறகு இந்த முயல்களை வெளியூர் சந்தைகளுக்கு வித்துருவாங்க. சீனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ணையில வளர்க்கிற விலங்குகளுக்கு ஜீரோ வேஸ்ட் பாலிசியை கடைபிடிப்பாங்க. அதாவது விலங்குகளோட உடலோட ஒவ்வொரு பகுதியும் இங்க எதுக்காவது பயன்படுத்துவாங்க. இந்த ரெக்ஸ் முயல்களை பொறுத்த வரைக்கும் முடிக்க அடுத்தபடியா இவங்க இறைச்சிக்காக இதை அதிகமா யூஸ் பண்றாங்க. இது மட்டும் இல்ல, மருத்துவத்துறையில பயன்படுத்தப்படுற விலங்குகளுக்கு உணவா இந்த முயல்களோட இறைச்சியை பயன்படுத்த தொடங்கினாங்க. இதனால இந்த முயல்கள் வளர்க்கறதுல அந்த விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் லாபம்ங்கிறது 5 லட்சத்திலிருந்து 8 லட்சம் யுவான்ஸ் வரைக்கும் போயிருக்குது. இதனால ரொம்பவுமே ஏழ்மை நிலையில இருந்த 10,000க்கும் அதிகமான விவசாய குடும்பங்கள் பணக்காரங்களா மாறினாங்க. இதை தவிர வெளியூர்ல இருக்கிற பல பேரை இங்க வேலைக்கு எடுக்க தொடங்கினாங்க. இதை தொடர்ந்து பல பேரோட வாழ்க்கை மேம்பட்டுச்சு. கபுச்சி பாலைவனத்தை பொறுத்த வரைக்கும் அது வில்வ மரங்களுக்கும் முயல்களுக்கு மட்டுமே ஃபேமஸ் ஆனது கிடையாது. இங்க சீனாவோட மிகப்பெரிய பாலைவன போட்டோவோல்டிக் பவர் ஸ்டேஷன் இருக்கு. இது ஒரு சோலார் மின் உற்பத்தி நிலையம். இங்க கிட்டத்தட்ட 1,96,000 போட்டோவோல்டிக் சோலார் பேனல்களை வரிசைப்படுத்தி வச்சிருக்காங்க. இப்ப இந்த போட்டோவோல்டிக் பவர் ஸ்டேஷனுக்கும் பாலைவனத்தை சோலைவனமா மாத்துற ப்ராஜெக்ட்டுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இந்த பவர் ஸ்டேஷன் கிட்டத்தட்ட 350 ஏக்கர் பரப்பளவை கொண்டது. ஒவ்வொரு சோலார் பேனலும் கடுமையான பாலைவன வெப்பத்தை தடுத்து தரையில நிழலை உருவாக்குது. இந்த நிழல் செடிகளும் புட்களும் வளர்றதுக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது. இது மட்டுமல்ல, இந்த பேனல்கள் பாலைவனத்தில் இருக்கிற அதிகப்படியான காத்தை தடுத்து வேகத்தை குறைச்சு அங்க இருக்கிற மணல்கள் பறந்து போகாம தடுக்குது. 2020 முடிவுல இந்த சோலார் பவர் ஸ்டேஷன் 2600 ஏக்கர் பாலைவனத்தை பச்சை பசேல்னு சோலைவனமா மாத்தி இருக்கு. இதை செய்து முடிக்க முயல்களும் உதவியா இருந்திருக்கு. ஏன்னா இந்த சோலார் பேனல்களை அடிக்கடி கழுவ வேண்டியது இருக்கும். அப்படி பயன்படுத்தக்கூடிய நீர் நேரடியா தரைக்கு தான் போகும். இந்த நீர் அங்க புட்களும் செடிகளும் வளர்வதற்கு உதவியா இருந்தது. ஆனா இங்க ஒரு பிரச்சனை என்னன்னா, அந்த புட்களையும் செடிகளையும் வெட்டாம விட்டா அது மிகவும் உயரமா வளர்ந்து அந்த சோலார் பேனல்களை மறைச்சு சூரிய ஒளியை மறைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி அந்த சோலார் பேனல்கள் டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இதை வெட்டுறதுக்குன்னு தனியா சம்பளத்துக்கு ஆள் வைக்காம ராபிட்ஸையும் ஆடுகளையும் இங்க சீன அரசாங்கம் பயன்படுத்தினாங்க. இந்த முயல்களும் ஆடுகளும் அந்த செடிகளை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அங்க வளர விடாம பாத்துக்கும். இப்படி 1950 மற்றும் 60கள்ல ஒரு ட்ரீம் ப்ராஜெக்டா தொடங்கப்பட்ட இந்த திட்டம் 2024ல ஒரு பாலைவனத்தோட 45% நிலப்பரப்ப பசுமையா மாத்திருக்கு. இயற்கையோட மிகப்பெரிய சக்தியோட போராடுறதுக்கு அதிகப்படியான பணம் செலவு பண்ணணும். ஆனா சீன அரசாங்கம் அப்படி அதிகப்படியான எந்த ஒரு செலவும் செய்யாம அவங்க நாட்டு மக்களையே அந்த ப்ராஜெக்டுக்காக பயன்படுத்தி அவங்களையும் காசு சம்பாதிக்க வச்சிருக்காங்க. அதுவும் வெறும் சாதாரணமான முயல்களையும் வில்வ மரங்களையும் வச்சு. இந்த மாதிரி முயல்களை மட்டும்தான் அந்த அரசாங்கம் பயன்படுத்திருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. 2000ல சீனாவின் வடமேற்கு மாகாணமான சின்ஜியான்ல பெரிய அளவிலான வெட்டுக்கிளி தாக்குதல்கள் இருந்தது. இந்த வெட்டுக்கிளிகளை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அழிவானது அதிகரிச்சுட்டு போயிருக்குது. பெரிய அளவுல வந்த இந்த வெட்டுக்கிளிகளால 90 லட்சம் ஏக்கர் பரப்பளவு கொண்ட விவசாய நிலங்கள் முற்றிலுமா பாதிக்கப்படுது. இந்த பாதிப்பிலிருந்து மீதம் இருக்கிற விவசாய நிலங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் வெட்டுக்கிளிகளை அழிக்கிறதுக்காகவும் சீன அரசாங்கம் வாத்துகளை பயன்படுத்தினாங்க. ஏன் குறிப்பா வாத்துகளை பயன்படுத்தினாங்க? கோழிகளையும் பயன்படுத்தி இருக்கலாம் இல்லன்னு ஒரு கேள்வி எழும்பும் போது அதற்கு காரணமும் இருக்குது. ஏன்னா வாத்துகள் ஒரு நாளைக்கு 200 வெட்டுக்கிளிகளை சாப்பிடக்கூடியது. இது கோழிகளால சாப்பிட முடியாத அளவை விட 3 மடங்கு
அதிகம். இது மட்டுமல்ல, கூட்டமா இருக்கிற கோழிகளை விட கூட்டமா இருக்கிற வாத்துகளை கட்டுப்படுத்துறது ரொம்பவுமே சுலபம். வெட்டுக்கிளிகளை மருந்து அடிச்சு கொள்ற செலவை விட வாத்துகளை பயன்படுத்தி கொள்ற செலவு ரொம்பவுமே குறைவுங்கிறதால சீன அரசாங்கம் கிட்டத்தட்ட 7 லட்சம் வாத்துகளை வெட்டுக்கிளிகளை அழிக்கிறதுக்கு களமிறக்கினாங்க. இதே போல 2016ஆம் ஆண்டு சீனாவோட வடக்கு மாகாணமான ஹபாய் மாகாணத்துல வெட்டுக்கிளிகளை அழிக்கிறதுக்கு கோழிகளை பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி இன்னர் மங்கோலியால இதே வெட்டுக்கிளிகள் பிரச்சனைக்கு கிண்ணி கோழிகளை பயன்படுத்தினாங்க. இந்த கோழிகள் ஆப்பிரிக்கா நாட்டை பூர்வீகமா கொண்டது. அதனால இன்னர் மங்கோலியா வெப்பத்தை இந்த கோழிகளால அதிக அளவு தாங்க முடியும். அதனால தான் இந்த வகை கோழிகளை அந்த பகுதியில அவங்க பயன்படுத்தினாங்க. ஆக மொத்தத்துல எந்த பறவைய எந்த பகுதியில பயன்படுத்தினா சரியா இருக்குங்கிறத முன்கூட்டியே கணிச்சு சரியான இடத்துல சரியான பறவைய பயன்படுத்தி இருக்காங்க. சைனா சந்திக்கிற இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா அங்க உருவாகக்கூடிய புதிய பாலைவனங்கள் தான். பல வருடங்களுக்கு முன்பு நீர்வளம் அதிகமாகவும் ரொம்பவே பசுமையா இருந்த பல நிலப்பரப்புகள் இன்று தண்ணீர் ஆதாரமே இல்லாம வறண்டு போக தொடங்கி இருக்கு. 2009ல 200க்கும் மேற்பட்ட நீர்நிலைகளை சிச்சுவான் மாகாணத்தில் இருக்கிற குறிப்பிட்ட பகுதி மொத்தமா இழந்திருக்கு. அதுவும் குறிப்பா உயரமான மலை பிரதேசங்கள்ல தான் இந்த மாதிரி மாற்றங்கள் நடக்குது. கீழ்பகுதியில் இருக்கிற பாலைவனங்கள்ல பண்ற மாதிரி மிக உயரமான மலைப்பகுதிகள்ல முயல்களை வச்சு விவசாயம் பண்றது கொஞ்சம் கடினமான காரியம். உயரம் அதிகமா இருக்கிறதுனால இந்த பகுதிகள் குளிராகவும் ஆக்சிஜனோட அளவு கம்மியாகவும் இருக்கும். அதனால இந்த நிலங்களை அப்படியே விட்டு அது பாலைவனமாக மாத்த முடியாது. அதனால இவங்க வேறொரு முறைய இங்க கடைபிடிச்சாங்க. இங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா பல வகை புல் விதைகளையும் செடி விதைகளையும் நட தொடங்கினாங்க. அந்த விதைகள் கூடவே உரங்களையும் பயன்படுத்த தொடங்கினாங்க. விதைகள் தூவப்பட்ட இடத்துல யாக்குன்னு அழைக்கப்படுற மலைப்பகுதிகளில் வாழக்கூடிய ஒரு எருமையை பயன்படுத்த தொடங்குறாங்க. இந்த வகை காட்டு எருமைகள் கடுமையான குளிரையும் தாங்கக்கூடியது. காட்டு எருமைகளை ஒரு குறிப்பிட்ட எல்லை பகுதியில அடைச்சு வளர்க்க தொடங்கும் போது அதோட கால் தடங்கள் விதைகளை மண்ணுக்குள்ள ஆழமா தள்ளுது. இதனால தாவரங்கள் ஆழமாகவும் வேகமாகவும் வளர பெரிய உதவியா இருக்குது. இது தவிர ஆடுகளையும் மண்ணை வளமாக்குறதுக்கு சீன அரசாங்கம் பல பகுதிகளில் பயன்படுத்திட்டு வராங்க. மொத்தத்துல சீன கவர்மெண்ட் நாட்டை ரொம்பவுமே பசுமையா வச்சுக்கிறதுக்காக பல முயற்சிகளை எடுக்கிறாங்க. இயற்கையோட போட்டி போடுறதுக்கு யாரை பயன்படுத்தணும், எங்க பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும், அப்படி பயன்படுத்தி அதை எப்படி சக்சஸ்ஃபுல்லா மாத்துறதுங்கிறத ரொம்பவுமே கவனமா பல கட்ட ஆராய்ச்சிக்கு அப்புறம் அதை பண்றாங்க. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. சீனா இந்த மாதிரி பாலைவனத்தை பசுமையான காடுகளா மாத்தின இந்த ப்ராஜெக்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.